ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம வெர்னியர் அளவையை பற்றி பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் நம்ம அதோட கண்டினியூஷன் டாப்பிக்கான திருகளவி, ஓகேங்களா? வெர்னியர் அளவையில் கொஷின் வரல அப்படின்னா கண்டிப்பாக எதுலேருந்து கொஷின் வந்துடும் அப்படின்னா திருகளவி. ரெண்டு டாப்பிக்லேருந்து மினிமம் ஒரு கொஷின் கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஜேடபிள்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு, ஓகேங்களா? ஸோ திருகளவி அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். இதுவுமே நீளத்தை அளவிடுற ஒரு வகையான கருவி தான். நமக்கு வெர்னியர் அளவி தெரிஞ்சுது அப்படின்னா திருகளவி ஈஸியாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? வெர்னியர் அளவி வீடியோ யாராவது பார்க்காம திருகளவி பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெர்னியர் அளவியை பார்த்துட்டு திருகளவியை பாருங்கள். இதில் நமக்கு தெரியும் ரெண்டு வகையான அளவுகோல் இருந்துச்சு. அங்கே முதன்மை அளவுகோல் ஒன்று, இன்னொன்று வந்து வெர்னியர் அளவுகோல் அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு வகையான அளவுகோல் இருக்குது சார். ஒன்று முதன்மை அளவுகோல், அல்லது அதுக்கு வந்து பூரிக்கோள்னு இன்னொரு நேம் இருக்குது. முதன்மை அளவுகோலுக்கு இன்னொரு நேம் இருக்குது பூரிக்கோள் அப்படின்னு. இன்னொரு அளவுகோல் வந்து வட்ட அளவுகோல், அல்லது அதுக்கு இன்னொரு நேம் தலைக்கோள். ரெண்டு நேம் தெரிஞ்சுக்கோங்க, முதன்மை அளவுகோல் அல்லது குறிக்கோள், வட்ட அளவுகோல் அல்லது தலைக்கோள் அப்படிங்கிறது. சார் இதுலேயுமே தாடை இருக்குது. இந்த இடம் தான் இந்த தாடை. இந்த தாடைகளுக்கு நடுவில் தான் நம்ம என்ன இருப்போம், பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். நமக்கு எதை வைக்கணும்னு தோணுதோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். அதோட திக்னஸ், ஓகேங்களா? திக்னஸ்ன்றது தடிமன் அல்லது விட்டம். இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திருகளவியுமே கண்டுபிடிப்போம், யூஸ் பண்ணுவோம். இது வந்து வெர்னியர் அளவியோட கம்மியான திக்னஸ் இருக்கக்கூடியதை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதில் ஒரு பேஜுக்கு 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்க முடியும்னா இதில் 0.01 மில்லிமீட்டர் வரைக்கும் அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ரெசல்யூஷன் அதிகமாக அளக்க முடியும். சார் இதுலேயுமே வந்து அங்கே தம்பு கிரிப் இருந்துச்சு, அதை வச்சு நம்ம நவுத்திட்டோம்னா இங்கே என்ன பண்ணுவோம், இந்த பரிச்சட்டம்னு இருக்குல்ல, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணுவோம். இப்படி சுற்றுவோம். இப்படி சுற்றுறதுனால என்ன ஆகும், முன்னாடி பின்னாடி நகரும், ஓகேங்களா? இதை சுற்றுறதுனால முன்னாடி பின்னாடி நகரும். இதில் நமக்கு ரெண்டு மூணு தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று முதன்மை கோள் அல்லது குறிக்கோள், ரெண்டாவது வெர்னியர் கோள் அல்லது தலைக்கோள், மூணாவது குறிப்பு நிலை, ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்கு பேர் என்னது, குறிப்பு நிலை. அதில் இருக்க அந்த ஒரு ரீடிங் தான் முதன்மை அளவுகோல். அந்த முதன்மை அளவுகோலோட அந்த ஒரு மதிப்பை வந்து அதை வச்சு தான் எழுதுவோம், முதன்மை கோள். இதை தான் முதன்மை கோள்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, கிடைமட்ட கோடு, நான் இப்போ வரையிற இல்லைங்களா, இந்த கிடைமட்ட கோடு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குறிப்பு நிலைன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? வட்ட அளவுகோல் பின்னாடி இருக்குது, ஓகேங்களா? வட்ட அளவுகோல் அல்லது தலைக்கோள். இது தெரிஞ்சால் போதுமானது. நம்ம கண்டிஷனுக்குள்ளே போயிடலாம். சார் முதல்ல மீச்சிற்றளவு. திருகளவியோட மீச்சிற்றளவுக்கான ஃபார்முலா புரியடை தொலைவு டிவைடட் பை தலைக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. அது என்ன சார் புரியடை தொலைவு அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி வரும். குறிக்கோளில் இருக்க நார்மலாக நமக்கு ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒரு முதன்மை கோள் பிரிவு, முதன்மை கோளில் இருக்க ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஒரு முதன்மை கோள் பிரிவு. இங்கே ஒரு பேச்சுக்கு இது குறிக்கோள் அப்படின்னா குறிக்கோளில் ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவில் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம், புரியடை தூரம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், புரியடை தூரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஒரு டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? பிச்சு ஸ்கேலோட ஒரு டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் நம்ம சொல்லிக்கலாம், ஓகேங்களா? முதன்மை கோள் அல்லது குறிக்கோள்னா பிச்சு ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, பிச்சு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முதன்மை கோள் பிரிவுன்னு சொல்லிக்கலாம், அல்லது ஒரு குறிக்கோள் பிரிவு. அந்த ஒரு குறிக்கோளோட பிரிவுக்கு பேர் தான் என்னது, புரியடை தூரம், ஓகேங்களா? அப்ப புரியடை தூரம் எவ்வளோ டிவைடட் பை தலைக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. வட்டக்கோளில் இருக்க மொத்த எண்ணிக்கை. தலைக்கோள் அல்லது இதுக்கு இன்னொரு நேம் என்னது, வட்டக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. வட்டக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. இதே ஃபார்முலாவை அங்கேயும் பார்த்த மாதிரி நமக்கு ஞாபகம் இருக்கும் சார். எப்படி வெர்னியர் கேலிபருக்கு எப்படி எழுதியிருப்போம், வெர்னியர்ல ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே தான் சார் இங்கேயும். அங்கே மெயின் ஸ்கேலுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, பிச்சு ஸ்கேல், குறிக்கோள் இருக்குது. அந்த புரியடை தூரம் டிவைடட் பை அங்கே வெர்னியர் ஸ்கேல் அங்கே இருந்துச்சு, இங்கே என்ன ஸ்கேல் இருக்குது, தலைக்கோள் இருக்குது. அங்கே வெர்னியர் கோள், இங்கே தலைக்கோள். அப்போ தலைக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது சேம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா அங்கே இந்த மாதிரி வரும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா இதைய வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்முலாவை எடுத்துடலாம், மீச்சிற்றளவு. சார் அடுத்தது புரியடை தொலைவு. புரியடை தொலைவு என்னன்னு சொல்லியிருக்காங்க. புரியடை தொலைவு அப்படிங்கிறது என்னது நமக்கு தெரியும், குறிக்கோளோட ஒரு பிரிவுக்கு பேர் தான் புரியடை தொலைவு. அப்படியும் வச்சுக்கலாம். அல்லது எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான கண்டிஷன், ஒரு முழு சுற்றிற்கு திருகின் முனை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ நகரும் தொலைவு. ஒரு முழு சுற்றிற்கு நான் பின்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒரு பரிச்சட்டம், ஓகேங்களா? இந்த பரிச்சட்டம் இருக்கு அப்படின்னா இந்த பரிச்சட்டத்தை நான் ஒரு முழு சுழற்சிக்கு சுழற்றுறேன். ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஆரம்பிச்சு திரும்பி இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், இந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ண வாட்டி இது எவ்வளவு தூரம் நகர்ந்துருக்கு, முன்னாடி பின்னாடி நகருங்களா, அது முன்னாடியோ பின்னாடியோ அது பிரச்சனை இல்லை, அது எவ்வளவு தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றது தான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல புரியடை தூரம் அப்படிங்கிறது. அதுதான் என்னது,
புரியடை தூரம். எப்படி சார் ஃபார்முலாவே எழுதுறான்? நகர்ந்த தொலைவு டிவைட் பை சுற்றுகளின் எண்ணிக்கை. ஒரு பேச்சுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், நகர்ந்த தொலைவு 1 மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறேன். ஒரே ஒரு சுழற்சி தான் சுழற்றணும் அப்படின்னா ஆன்சர் என்னது? 1 மில்லிமீட்டருங்கிறது தான் அந்த புரியடை தூரம். இல்லை சார் நான் நகர்ந்த தொலைவு ஒரு 5 மில்லிமீட்டர் வச்சுக்கிறேன், ஓகேங்களா. நான் சுத்தினது வந்து ஒரு 2 டைம் தான் சுத்தினேன் அப்படின்னா என்ன வரும் ஆன்சரு? 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ஐ மீன் மில்லிமீட்டரில் இருக்குன்னா மில்லிமீட்டரில் வரும், சென்டிமீட்டரில் இருந்தால் சென்டிமீட்டரில் வரும். இங்கே நான் மில்லிமீட்டரில் எடுத்துருக்கேன், அப்போ ஆன்சர் மில்லிமீட்டர், ஓகேங்களா. 2.5 மில்லிமீட்டர். அப்போ எத்தனை சுற்று நம்ம சுற்றணும் அப்படிங்கிறது தெரியணும், எவ்வளவு தூரம் அது நகர்ந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். ரெண்டு தெரிஞ்சால் ரெண்டு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? புரியடை தூரம் கிடைச்சிடும். அடுத்து கண்டிஷனுக்குள்ளே போயிடலாம் சார். அங்கேயே 2 ஃபார்முலா தான் வந்திருக்கும். அங்கே நமக்கு லீஸ்ட் கவுண்ட்டுக்கே 2 ஃபார்முலா இருக்கும், மீச்சிட்டளவுக்கே 2 ஃபார்முலா. இங்கே மீச்சிட்டளவுக்கு ஒரு ஃபார்முலா, புரியடை தூரத்துக்கு இன்னொரு ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சது அப்படின்னா போதும். அந்த இடத்துல 2 ஃபார்முலா, இந்த இடத்துல 2 ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பிழை கண்டிஷனுக்குள்ளே போயிடலாம் சார். பிழை இல்லாத நிலை, பிழை இல்லாத நிலை. பிழை இல்லாத நிலை அப்படிங்கிறது அங்கே எப்படி வரும்? 2 ஜீரோவும் 1க்கு 1 இருக்கும். இங்கே ஒரே ஒரு 0 தான் சார் இருக்கும், இன்னொன்று வந்து கோடாக தான் இருக்கும், குறிப்பு நிலையாக இருக்கும். இந்த லைன் என்னது? குறிப்பு நிலை. குறிப்பு நிலை, குறிப்பு நிலை. கண்டிஷன் என்னன்னா, எப்போ சார் பிழை இருக்காது அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவோம்? வெர்னியர் கோலோட 0க்கு நேரம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். ஏன்னா வெர்னியர் கோலோட 0 வச்சு தான் என்ன பண்ணுவோம்? ரீடிங் எடுப்போம். இங்கே எப்படி சார் ரீடிங் எடுப்போம்? இந்த குறிப்பு நிலையை வச்சு தான் ரீடிங் எடுப்போம். அப்போ இந்த குறிப்பு நிலைக்கு நேராக சர்க்குலர் ஸ்கேல். இது என்னது? சர்க்குலர் ஸ்கேல், ஓகேங்களா. வட்டக்கோல் அல்லது ஹெட் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஹெச்எஸ்னு எழுதலாம் அல்லது சிஎஸ்னு எழுதலாம். நான் சிஎஸ்னு எழுதிக்கிறேன். இந்த வட்டக்கோலோட சுழி எக்ஸாக்டாக அந்த லைனுக்கு நேராகவே இருக்குன்னா பிழை இல்லைன்னு அர்த்தம். பிழை இல்லைன்னா என்ன மீனிங்கு? பிழை இல்லைன்னா திருத்தம் பண்ண தேவையில்ல, அளவிடப்பட்ட மதிப்பும் உண்மை மதிப்பும் சமமாக இருக்கும். அளவிடப்பட்ட மதிப்பு எதுக்கு சமமாக இருக்கும்? உண்மை மதிப்புக்கு சமமாக இருக்கும். உண்மை மதிப்புக்கு சமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சார் பிழை வந்து பாசிட்டிவ் இருக்குது. அங்கே பார்த்து அதே மாதிரி கண்டிஷன் தான் பிழை பாசிட்டிவ். எப்போ சார் பாசிட்டிவ்னு சொல்லலாம்? நல்லா கவனிங்க. நான் பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி தான் பிழைக்கான கண்டிஷன் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், ஓகேங்களா. பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி பிழை நான் பார்க்குறேன் அப்படின்னா, பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, குறிப்பு நிலைக்கு நேராக 5ங்கிற நம்பரை காமிக்குது. என்ன நம்பரை காமிக்குது? 5ங்கிற நம்பர் காமிக்குது. அப்போ வேல்யூ அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக 100 டிவிஷன் தான் இருக்கும். எத்தனை டிவிஷன் இருக்கும் சர்க்குலரில்? 100 டிவிஷன் கண்டிஷனை வச்சு தான் நான் கொண்டு போக போகிறேன். 100 டிவிஷன், 100 பிரிவுகள் தான் இருக்குது அப்படின்னா 50க்கு மேலே இருக்குதா 50க்கு கீழே இருக்குதா? இந்த நம்பர் பாருங்கள். 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வர நம்பர் அப்படியே போடக்கூடாது. 50க்கு கீழே இருந்தால் வர நம்பர் அப்படியே போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஒரு ஐடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 100னா 50, ஓகேங்களா. மொத்தம் 50னா 25க்கு மேலேயா கீழையா அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் 200னா 100க்கு மேலேயா கீழையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். நல்லா கவனிங்க. நம்ம நம்பர் எப்படி போட்டு வரணுங்கிறது தெரியணும். இப்படி தான் இருக்குது சர்க்குலர் ஸ்கேல் அப்படின்னா இதுதான் அந்த குறிப்பு நிலை, ஓகேங்களா. இந்த இடத்துல 5 அப்படின்னா மேலே என்ன இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும், கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். சார் மேலே இந்த டைரக்ஷனில் தான் நம்ம நம்பர் போட்டுட்டு போகணும். 5னா இங்கே 6, 7 இப்படி போகணும். கீழே வந்து 4, 3, 2, 1. சார் இந்த இடத்துல மொத்தம் 100 இருக்குதுன்னா 100ங்கிறது அங்கே போடக்கூடாது, 0 தான் போடணும். என்ன பண்ணணும்? 0, ஓகேங்களா. 100 போட்டக்கூடாது. அதுக்கு கீழே அப்போ 100 போடலாமா சார்? இந்த இடம் 99. இந்த இடம் என்னது? 99. 100ங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா டிவிஷன் தான் நமக்கு முக்கியம். எத்தனை ஒரு கோடுக்கு இன்னொரு கோடுக்கு இருக்கிற டிவிஷன்ஸ், மொத்தம் 100 டிவிஷன்ஸ் இருக்கு. நம்பர் வந்து 0ல் ஆரம்பிச்சு 99 வரைக்கும் தான் நம்பர் இருக்கும். புரியுன்னு நினைக்கிறேன். அடுத்து சார் இந்த இடத்துல பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் பார்க்கணும். இந்த நம்பர் வந்து மொத்த நம்பர்ல பாதிக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா? இங்கே பாதிக்கு கீழே தான் இருக்கு, ஓகேங்களா. 5ங்கிறது அப்போ எரர் பாசிட்டிவ் அப்படி எடுக்கலாம். அல்லது இந்த 0 எங்கே இருக்குங்கிறத வச்சும் எரர் சொல்லலாம். வட்டக்கோளோட சுழி சர்க்குலர் ஸ்கேலோட 0 ரெஃபரன்ஸ் லைன் குறிப்பு நிலை இருக்கு இல்லைங்களா, இந்த குறிப்பு நிலைக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வார்த்தையா குறிப்பு நிலை, ஓகேங்களா. வட்டக்கோளின் சுழியானது குறிப்பு நிலைக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எரர் பாசிட்டிவ். என்ன பாசிட்டிவ்? எரர் பாசிட்டிவ். ஏன் சார் பாசிட்டிவ்? எக்ஸ்ட்ரா வேல்யூ காமிக்குது. எரர் வந்து பிளஸ் எத்தனாவது நம்பர் இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் எரர்னா நமக்கு பிரச்சனை இல்லை, வர நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 5 இருந்தால் 5, 7 இருந்தால் 7, 10 இருந்தால் 10, ஓகேங்களா. ப்ளஸ் 5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். சார் கரெக்ஷன் வேணும் சார். கரெக்ஷன் என்ன பண்ணலாம்? -5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். இங்கே அளவிடப்பட்ட மதிப்பு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? எனக்கு பாசிட்டிவ் எரர் அதிகமாக காமிக்குது. அப்போ அளவிடப்பட்ட மதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அப்போ அளவிடப்பட்ட மதிப்பு எதுக்கு எதை விட அதிகமாக இருக்கும்? உண்மை மதிப்பை விட அதிகமாக இருக்கும். அளவிடப்பட்ட மதிப்பு எதை விட அதிகமாக இருக்கும்? உண்மை மதிப்பை விட அதிகமாக இருக்கும். உண்மை மதிப்பை விட அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து
சார் எதிர்மறை சுழிப்பிழை. எதிர்மறை சுழிப்பிழை அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சார். 0 எங்க இருக்குன்னு பாருங்க, மேல மேல் பக்கம் 0 இருக்கு சார், மேல் பக்கம் 0 இருக்கு. அல்லது 95வது கோடு தான் இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. என்ன மேட்ச் ஆகுது? 95. மொத்தம் 100 அப்படிங்கும் போது மொத்தம் 100 பிரிவுகள். 100 பிரிவுல 95 அப்படிங்கிறது கண்டிப்பா எதை விட அதிகமா இருக்கு? 50 விட அதிகமா இருக்கு. அப்ப ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். குறிப்பு நிலைக்கு நேரம் என்ன இருக்குங்கிறது தான் பார்க்கணும். ஓகேங்களா சார்? இந்த மாதிரி மேலே இருந்துச்சு, குறிப்பு நிலைக்கு மேலே வட்டக்கோளின் சுழி இருக்கு. வட்டக்கோளின் சுழி எங்க இருக்கு? குறிப்பு நிலைக்கு மேலே இருக்குன்னா எரர் வந்து நெகட்டிவ் தான் சார். நெகட்டிவ் எரர்னா என்ன பண்ணுவோம்? வர நம்பர் அப்படியே போட மாட்டோம், மொத்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். அங்கே 10 4ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? 6 தான் ஆன்சராக போட்டோம். அப்போ 10 - 4 6ன்னு. இங்கே மொத்தம் வரது 95, மொத்த பிரிவுகள் 100. அப்போ 100 - 95 என்னன்னு போடணும்? 5ன்னு போடணும். எப்படி இருந்தால் போட்டோம்? 100 - 95. இதை வச்சு தான் என்ன பண்ணோம்? 5 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ -5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்போ கரெக்ஷன் என்ன வரும்? அது எரர் வந்து மைனஸ்னா கரெக்ஷன் ப்ளஸ். ஓகேங்களா? அதாவது திருத்தம் வந்து +5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். எரர் வந்து எனக்கு மைனஸில் வருதுன்னா மீனிங் என்னது? ரீடிங் கம்மியாக காமிக்குது. முன்ன அதிகமாக காமிச்சது, இப்போ கம்மியாக காமிக்குது. கம்மியாக காமிக்குதுன்னா அளவிடப்பட்ட மதிப்பு கம்மியாக இருக்கும். அளவிடப்பட்ட மதிப்பு கம்மியாக இருக்கும் சார். அளவிடப்பட்ட மதிப்பு எதை விட சார் கம்மினா? உண்மை மதிப்பை விட கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கரெக்ஷனை ஆட் பண்ணுறோம். உண்மை மதிப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் அதே கண்டிஷன்ஸ் தான் சார். டோட்டல் ஃபார்முலா, அங்கே ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். வெர்னியருக்கு முதல்ல எழுதுறேன் நான். வெர்னியருக்கான டோட்டல் ஃபார்முலா தெரிஞ்சால் அதுலேருந்து எழுதிடலாம். வெர்னியர் அளவி. வெர்னியர் அளவிக்கு எப்படி வரும்? வெர்னியர் அளவிக்கான ஃபார்முலா டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். இதை தான் நம்ம என்னென்னு எழுதுவோம்? வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எழுதுவோம். +or-0 கரெக்ஷன். சார் இப்போ திருகலவிக்கு எப்படி சார் ஃபார்முலா வரும்? திருகலவி அதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம் சார். திருகலவியோட டோட்டல் ரீடிங்கான ஃபார்முலா மெயின் ஸ்கேலுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? அங்கே முதன்மை கோள் இருந்துச்சு, இங்கே முதன்மை கோள்னு அதை சொல்லலாம், அல்லது வேற என்னன்னு சொல்லலாம்? குறிக்கோள்னு சொல்லலாம். இங்கிலீஷில் பிச்சு ஸ்கேல் என்னன்னு சொல்லுவோம்? பிச்சு ஸ்கேல். அப்போ பிச்சு ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் அங்கே வெர்னியர் ஸ்கேலுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? ஹெட் ஸ்கேல் ஆர் சர்க்குலர் ஸ்கேல். ஓகேங்களா? வட்டக்கோள் அல்லது தலைக்கோள்னு சொல்லுவோம். நான் சர்க்குலர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். CSC சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். ஓகேங்களா? இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் +or-0 கரெக்ஷன். சேம் தான் சார். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா தெரிஞ்ச மாதிரி நமக்கு வெர்னியர் அளவி சம் போட தெரிஞ்சால் திருகலவியும் ஓரளவுக்கு நம்ம சம் போட்டுடலாம். சின்ன சின்ன ஐடியா மட்டும் இங்கே எப்படி ரீடிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் சார். ஃபைனல் ரீடிங் இந்த இடத்துல எப்படி சார் எழுதணும்? மெயின் ஸ்கேல் ரீடிங் எப்படி சார் எடுக்கிறது? இந்த பிச்சு ஸ்கேல் ரீடிங். ஓகேங்களா? இந்த இடத்துல கூட எழுதிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் சம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த பேஜில் போட்டுறேன். பிச்சு ஸ்கேல் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு டயக்ராம். ஓகேங்களா? இது வந்து ரெஃபரன்ஸ் லைனு. இதில் ஒரு பேஜுக்கு 1 2 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 0, இது 1, இது 2 மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நமக்கு ரீடிங் எடுக்கும் போது இந்த குறிக்கோள், இதுதான் குறிக்கோள் அல்லது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா முதன்மை கோள். இந்த முதன்மை கோளில் எவ்வளோ கண்ணுக்கு தெரியுதோ அதான் எடுக்கணும். இங்கே 2 மில்லிமீட்டர்னு தெரியுதுன்னா 2 மில்லிமீட்டர். சில இடத்துல மில்லிமீட்டர்னு கொடுப்பாங்க, சில இடத்துல பிரிவுகள்னு கொடுப்பாங்க. பிரிவுகளாக இருந்தால் அதை நம்ம மாற்றணும் மில்லிமீட்டருக்கோ சென்டிமீட்டருக்கோ. இப்போதைக்கு நான் மில்லிமீட்டர்னு வச்சுக்கிறேன். இந்த 2 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? பிச்சு ஸ்கேல் ரீடிங். நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் ஸ்கேலில் ஒரு பேச்சுக்கு 45வது டிவிஷன் அப்படின்னா இந்த 45 அப்படிங்கிறது என்னது? சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். இந்த லைனுக்கு நேராக எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் என்னது? இந்த சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபார்முலா சொல்லிட்டு அதே மாதிரி கரெக்ஷன் எரர் எப்படி இருந்தால் கரெக்ஷன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம்? எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இதை வச்சு நம்ம சம்ம முடிச்சிடலாம். டயக்ராமாக கொடுத்தாலும் சரி, வார்த்தையாக கொடுத்தாலும் சரி. கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். கொஷினாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரிய வரும். ஃபர்ஸ்ட் நீட் 2020 கேட்ட ஒரு கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஒரு திருகலவியில் 0.01 மில்லிமீட்டர் மீச்சீட்டளவு. மீச்சீட்டளவு கொடுத்துட்டாங்க. லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.01 மில்லிமீட்டர் கொண்டுள்ளது மற்றும் அதன் வட்டக்கோளில் உள்ள பிரிவுகள் எண்ணிக்கை. சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எத்தனை பிரிவுகள் இருக்கு? 50 பிரிவுகள் இருக்கு. 50 பிரிவுகள் இருக்கு. திருகலவியின் புரியடை தூரம் கேட்குறாங்க. திருகலவியோட புரியடை தூரம். புரியடை தூரம்க்கான ஃபார்முலா புரியடை தூரம். சார் புரியடை தூரத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் பிச்சுன்னு சொல்லுவோம், கேபிட்டல் P. ஃபார்முலா வந்து என்ன வரும்? நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு, அதாவது நகர்ந்த தொலைவு சுற்றுகள், சுழற்சிகளின் எண்ணிக்கை. தொலைவு பை சுழற்சிகளின் எண்ணிக்கை. ஆமாங்களா? சுழற்சிகளின்
எண்ணிக்கை அப்படின்னு நமக்கு வரும். சார் இதில் இருக்க அந்த ஒரு டேட்டா கொஷினில் கொடுக்கவே இல்லை, சுழற்சிகள் எண்ணிக்கையும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிட்ச், குறியீடை தூரம். அங்கேயும் நமக்கு வருது இல்லைங்களா, குறியீடை தூரம் வட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை, வட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா, அதில் அப்ளை பண்ணிடலாம் சார். வட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை. அப்போ எனக்கு என்ன தேவை? குறியீடை தூரம் தான் வேணும். அப்போ பிட்ச் ஈக்குவல் டு லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.01 மில்லிமீட்டர் இன்ட்டு 50. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடம் 5 வரும். 50னா 0.5 மில்லிமீட்டர். ஆன்சர் என்ன வருது? பிச்சியோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது 0.5 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபார்முலா போட்டால் ஆன்சர் இல்லை, பட் லீஸ்ட் கவுண்டுக்கான ஃபார்முலா போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது கொஷின். இதுவுமே நீட் கொஷின் தான். நீட் 2018 கேட்ட ஒரு கொஷின். மீச்சிட்டளவு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.001 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ. உடைய ஒரு திருகலவியை பயன்படுத்தி ஒரு மாணவன் ஒரு சிறிய எஃகு பந்தின் விட்டத்தை அளவிடும் போது, விட்டத்தை அளவிடுறாங்க. ஓகேங்களா, அளவிடுகிறான். முதன்மை கோல் அளவீடு 5 மில்லிமீட்டர். முதன்மை கோல் அளவீடுனா மெயின் ஸ்கேல் ரீடிங். சார் இங்கே பிச்சு ஸ்கேல்னு சொன்னீங்களே, முதன்மை கோல்னு கொடுத்துருக்காங்க. அங்கே புரியடை கோல் தானே சொன்னீங்க, குறிக்கோள் அல்லது குறியீடை கோல்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே முதன்மை கோல் கொடுத்துருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன 2 பேர் இருக்குது. ஓகேங்களா, முதன்மை கோல்னு சொல்லலாம் அல்லது குறிக்கோள்னு சொல்லலாம். முதன்மை கோல் அளவீடு மெயின் ஸ்கேல் ரீடிங் 5 மில்லிமீட்டர். 5 மில்லிமீட்டர். வட்டக்கோளில் 25வது பிரிவு குறிப்பு நிலையுடன் பொருந்துகிறது. வட்டக்கோள் எத்தனாவது பிரிவு? 25வது பிரிவு. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் எவ்வளோ? 25. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா 25 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. 0.01 2 0 இருக்குங்களா, 0.001ங்களா, 01 சென்டிமீட்டர். அல்லது மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் 2 டிஜிட்டில் இது அப்படியே வந்துடும். 1 தான் இங்கே இருக்குது. அப்போ 0.025 சென்டிமீட்டர். ஆப்ஷனும் சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அடுத்து இந்த திருகு அளவியின் சுழிப்பிழை கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. சுழிப்பிழை 0 எரர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? -0.004 சென்டிமீட்டர். அப்போ கரெக்ஷன் என்ன வரும்? +0.004 சென்டிமீட்டர். நமக்கு கரெக்ஷன் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி என்ன தெரிஞ்சிருச்சு? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் தெரிஞ்சிருச்சு. சார் இது எதுக்கு ஈக்குவல்? மெயின் ஸ்கேல் ரீடிங் எதுக்கு ஈக்குவல்? பிட்ச் ஸ்கேல் ரீடிங்க்கு ஈக்குவல். பட் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 2 சென்டிமீட்டரில் இருக்குது, ஆப்ஷனும் சென்டிமீட்டர். இது ஒன்று மட்டும் எதில் இருக்குது? மில்லிமீட்டரில் இருக்குது. மில்லிமீட்டரில் இருந்து சென்டிமீட்டருக்கு எப்படி மாற்றலாம்? பிட்ச் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு 5 மில்லிமீட்டரை 0.5 சென்டிமீட்டர்னு எழுதிடலாங்களா? என்ன எழுதிடலாம்? 0.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ டோட்டல் ரீடிங்க்கு ஃபார்முலா பிட்ச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் +or-0 கரெக்ஷன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது மாதிரி எல்லாமே ஒரே யூனிட்டில் இருக்கான்னு பாருங்க. அழகு சேமாக இருக்கான்னு பாருங்க. சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், இங்கேயும் சென்டிமீட்டர். அப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க. 0.5 + 0.025 இதுவும் ப்ளஸ் தான். ஓகேங்களா, கரெக்ஷன் எப்படி தான் இருக்குது? ப்ளஸில் தான் இருக்குது. 0.004 சென்டிமீட்டர். எல்லாமே அப்படியே ஆட் பண்ணலாங்களா? எல்லாத்துலேயுமே முதல்ல 0 தான். அப்போ 0 தான் வரும். 0.5 இந்த இடத்துல எங்கேயுமே எதுவுமே இல்லை. அப்போ 5. இங்கே 2 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 2. இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 5 4 9. ஓகேங்களா, அப்போ டோட்டல் ரீடிங் விட்டம் என்ன வருது? 0.529. ஓகேங்களா, 0.529 சென்டிமீட்டர். ஈஸியான ஒரு கொஷின் தான். பெருசாக எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுங்கிறது இல்லை. எல்லா ரீடிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் இந்த மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை சென்டிமீட்டரில் மாற்றணும். ஓகேங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை இந்த இடத்துல. அடுத்த கொஷின் போகலாம். நம்ம இப்போ தான் 3rd கொஷின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 4th கொஷின். 3rd கொஷின் பார்த்தோமா? 2nd கொஷின் பார்த்தோங்களா? 2nd கொஷின் தான் பார்த்துருக்கோம். 3rd கொஷின். ஓகே, 2021 நீட்டில் இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2021 நீட் என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஒரு கம்பியின் வெட்டத்தை அளவிடும் போது ஒரு திருகு அளவி கீழ்கண்ட அளவீடுகளை கொடுக்கிறது. முதன்மை கோல் அளவீடு மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0ன்னு கொடுத்துட்டாங்க சார். 0ன்னு கொடுத்துட்டாங்க. வட்டக்கோல் அளவீடு, அதாவது இது என்னது? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் 52
பிரிவுகள்னு கொடுத்துருக்காங்க. 52 பிரிவுகள். அப்போ இந்த பிரிவுகள் என்ன பண்ணணும்? லீஸ்ட் கவுண்டால மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? லீஸ்ட் கவுண்டால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? லீஸ்ட் கவுண்ட் எனக்கு தெரியல, ஆனால் கீழே டேட்டா கொடுத்துருக்காங்க நமக்கு. முதன்மை கோலின் 1 மில்லிமீட்டர். முதன்மை கோலுங்கிறது என்னது? அந்த பிச்சு ஸ்கேலோட 1 மில்லிமீட்டர் ஆனது வட்டக்கோலின் 100 பிரிவுகளுக்கு சமமாக பொருந்துகிறது. அப்போ நமக்கு லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா இங்கே என்னது? ஒரு முதன்மை கோல் பிரிவு, அதாவது 1 மில்லிமீட்டர், மொத்த வட்டக்கோல் பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 50. அப்போ என்ன வரும்? 0.02. சாரி, 1/5னா எவ்வளோ வரும்? 1/5னா அதான் ஆன்சர் நினைக்கிறேன். 1/5னா 0.2, 1/50னா 0.02 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு வரும். ஐ மீன் 50 100 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 100 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 50 போட்டால் தான் அது வரும். 100ங்கும் போது நமக்கு 0.01 தான் வரும். ஓகேங்களா? 0.01 0.01 ஒன்றுனா அதே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.1, 100ஆல் டிவைட் பண்ணால் 0.01 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்குது? மில்லிமீட்டரில் இங்கே இருக்குது. எதில் இருக்குது? மில்லிமீட்டர். கொஷனில் மில்லிமீட்டர் தான் இருக்குது. அடுத்து கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் இருந்து கம்பியின் விட்டத்தை கேட்குறாங்க. ஓகேங்களா? லீஸ் கவுண்ட் தெரிஞ்சிச்சு சார். அப்போ இது இங்கே அப்ளை பண்ணோம்னா 52 × 0.01 மில்லிமீட்டர். ஆப்ஷன் எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எப்படி பண்ணலாம்? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு 52 × 0.01 மில்லிமீட்டர் அல்லது 52 × 0.001 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் மாற்றும் போது என்ன ஆகும்? 0. இந்த 2 டிஜிட்டுக்கு பதிலாக இந்த இது வந்துடும் 0.52 சென்டிமீட்டர். சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். சார் மெயின் ஸ்கேல் ரீடிங் 0. எரர் பற்றி கொஸ்டினில் பேசவே இல்லை, பிழைகளை பற்றி பேசவே இல்லை. பிழை இல்லைன்னு அர்த்தம். மெயின் ஸ்கேலோட வேல்யூ 0. அப்போ டோட்டல் ரீடிங் எப்படி தான் வரும்? இதுதான் சார் எதுக்கும் ஈக்குவல், டோட்டல் ரீடிங்க்கும் ஈக்குவல். ஏன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் 0 ஆயிடுச்சு, எரருமே இல்லை. நோ எரர் ஆல்சோ. ஓகேங்களா? அந்த ரீசன்னால நமக்கு டோட்டல் ரீடிங் எது தான் வரும்? 0.052 தான் வரும். 0.052 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஷின் தான். பட் கொஞ்சம் ஐடியாஸ் தெரியணும். அது 0 எரர் இல்லை, அப்போ வர சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் தான் ஃபைனல் ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். JEE 2024 கேட்ட ஒரு கொஸ்டின். JEE மெயின்ஸ். 1 மில்லிமீட்டர் புரியடை தூரம் கொடுத்துறாங்க. பிச்சோட வேல்யூ 1 மில்லிமீட்டர். பிங்கிற லெட்டரில் நான் யூஸ் பண்ணுவேன். உடைய ஒரு திருகலவியின் வட்டக்கோலில் பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் 100. அப்போ லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்? 1 மில்லிமீட்டர் பை 100. ஓகேங்களா? அப்போ லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.01 மில்லிமீட்டர். ஆப்ஷனுமே மில்லிமீட்டரில் தான் இருக்கும். அப்போ அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தாடைகளுக்கிடையே எந்த ஒரு பொருளும் இல்லாத போது வட்டக்கோலின் சுழியானது. டயக்ராம் வரையலாம். ஓகேங்களா? இது வட்டக்கோல், இது வந்து குறிப்பு நிலைன்னு வச்சுக்கலாம். வட்டக்கோலின் சுழியானது குறிப்பு நிலைக்கு கீழே தான் இருக்கு. என்னது? வட்டக்கோலோட சுழி. எத்தனை பிரிவுகள்? 5 பிரிவுகளில் உள்ளது. கீழே 5 பிரிவுகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது 1 பிரிவு, 2 பிரிவு, 3 பிரிவு, 4 பிரிவு. அப்போ இதுதான் என்னது? அது 5வது பிரிவு. அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 5 இருக்கிறதா அர்த்தம். அப்போ எரர் எப்படி எழுதலாம்? 0 எரர் ஈக்குவல் டு 0 கீழே வந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் +5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்னது? 5 × 0.01 மில்லிமீட்டர். அப்போ 0 கரெக்ஷன் என்ன வரும்? மைனஸில் வருங்களா? மைனஸ் இது இங்கே உள்ள வந்துச்சுன்னா 0.05 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது கரெக்ஷனோட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து குறிப்பிலை கீழே 5 பிரிவுகளில் உள்ளது. இந்த திருகலவியை பயன்படுத்தி ஒரு கம்பியின் விட்டத்தை அளவிடும் போது 4 குறிக்கோள் பிரிவுகள் தெளிவாக தெரிகின்றன. நெக்ஸ்ட் இது வந்து எரருக்கான கண்டிஷன். இது எதுக்கான கண்டிஷன்? எரருக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? குறிக்கோள் பிரிவுகள் டோட்டல் ரீடிங் எடுக்கும்போது 4 குறிக்கோள் பிரிவுகள் தெளிவாக தெரிகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 குறிக்கோள் பிரிவுகள் தெளிவாக தெரிகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4. இது 4 1 2 3 4 குறிக்கோள் பிரிவுகள் தெளிவாக தெரிகின்றன மற்றும் குறிப்பு நிலையுடன் வட்டக்கோலின் 60வது பிரிவு பொருந்துகிறது. எத்தனாவது பொருந்தது? 60வது பிரிவு பொருந்துகிறது எனில் கம்பியின் விட்டத்தை காண்க. நல்லா கவனிங்க. இப்போ பிச்சு ஸ்கேல் ரீடிங் எடுக்கணும். பிச்சு ஸ்கேல் ரீடிங் சார் 4 பிரிவுன்னு தான் சொல்லியிருக்காங்க, 4 மில்லிமீட்டர்னு சொல்லலை. அப்போ அந்த 4 பிரிவு ஓகே. ஒரு பிரிவோட மதிப்பு என்னது? இதுதான் என்னது? ஒரு பிரிவு.
ஒரு பிரிவு. இந்த ஒரு பிரிவுக்கு பேர் என்னது? பிச்சு. இந்த ஒரு பிரிவுக்கு பேர் தான் என்னது? பிச். அப்போ இந்த பியோட வேல்யூ அப்ளை பண்ணணும் சார். அப்போ 4 × 1 மில்லிமீட்டர். சார் இந்த கொஸ்டினில் 1 மில்லிமீட்டருங்கிறதுலாம் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 4ங்கிறது அப்படியே மில்லிமீட்டரில் எழுதிக்கலாம். 4 மில்லிமீட்டர் அப்படின்னு. சார் எல்லா கொஸ்டினுக்கும் அப்படி பண்ண முடியாது. ரீசன் வந்து பிச்சோட வேல்யூ மாறுனுச்சுன்னா நமக்கு மாறும். கொஸ்டினில் இங்கே 1ன்னு கொடுத்ததுனால நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டோம். அடுத்து சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் எவ்வளோ இருக்குது? 60வது கோடு பொருந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன பண்ணோம்? 60 × லீஸ்ட் கவுண்ட். 60 × லீஸ்ட் கவுண்ட். நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ 60 × லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ இங்கே இருக்குது. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு 60 × லீஸ்ட் கவுண்ட் 60 × 0.01 மில்லிமீட்டர். அப்போ 0.60 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? கம்பியின் விட்டம் தான் கேட்குறாங்க. அப்போ மீதி வேல்யூலாம் தெரிஞ்சால் போதும். பிச் ஸ்கேல் ரீடிங் இங்கே தான் இருக்குது. பிச் ஸ்கேல் ரீடிங், சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங், கரெக்ஷன். சரி, ஓகே. டோட்டல் ரீடிங்க்கு ஃபார்முலா பிச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். பிச் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ வந்துச்சு? 4 மில்லிமீட்டர் வந்துச்சு. எல்லாமே மில்லிமீட்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மில்லிமீட்டர். அடுத்து கரெக்ஷனுமே மில்லிமீட்டர். ஓகேங்களா? அடுத்து அப்போ 4 + 0.60 ப்ளஸ்ஸா மைனஸா? கரெக்ஷன் எதில் இருக்குது? கரெக்ஷன் நமக்கு மைனஸில் இருக்குது. -0.05 -0.05 எல்லாமே எதில் இருக்குது? மில்லிமீட்டரில் இருக்குது. அப்போ 4.60 -0.05 என்ன வரும் சார்? 60ல் 5 போனால் 55 வரும் சார். அப்போ 4.55 அல்லது 55 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது டோட்டல் ரீடிங். ஃபைனல் ரீடிங் விட்டம் எவ்வளோ வருது? 4.55 மில்லிமீட்டரில். ஓகேங்களா? 4.55 மில்லிமீட்டர். எரரெல்லாம் மாற்றி எடுத்தோம்னா நமக்கு அப்படியே ஆன்சர்லாம் மாறி வரும். அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 0 கீழே இருக்குதுன்னா நமக்கு ப்ளஸ். அப்போ ப்ளஸில் எரர்னா கரெக்ஷன் மைனஸ், அது தெரியணும். அதே மாதிரி 4 பிரிவுகள் தெரியுதுன்னா 4 × ஒரு பிரிவோட மதிப்பு என்னது? ஒரு பிச்சோட வேல்யூ. அதை அங்கே அப்ளை பண்ண தெரியணும். 60வது பிரிவுங்கும் போது இது நீங்கள் பிரச்சனை இல்லை. 60 × லீஸ்ட் கவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எடுத்துடலாம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த கொஷின் மறுபடியும் JEE 2024 ஒரு கொஷின். JEE 2024 திருகலவியை பயன்படுத்தி ஒரு கம்பியின் விட்டத்தை அளவிடும் போது கீழ்கண்ட அளவீடுகள் கிடைக்கின்றன. முதன்மை கோல் அளவீடு, மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன இருக்கு? மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ? 1 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முதன்மை கோல் அளவீடு. மற்றும் வட்டக்கோல் அளவீடு. வட்டக்கோல்னா சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். வட்டக்கோல் அளவீடுன்னு கொடுத்துருக்காங்க. 42 பிரிவுகள். 42 பிரிவுகள். சார் இதை எப்படி சார் மாற்றலாம்? 42 × பிரிவுகள்னு வந்தாலே லீஸ்ட் கவுண்ட் போட்டுடலாம். வட்டக்கோல்னா, முதன்மை கோல்னா தான் நம்ம பிச்சோட வேல்யூ, குறியீடை கோலோட அந்த ஒரு அளவு, ஒரு குறியீடை கோல் அளவான ஒரு குறியீடை தூரத்தை நம்ம அங்கே அப்ளை பண்ணணும். முதன்மை கோல் அளவு, வட்டக்கோல் பிரிவு ஓகே சமமாக உள்ளது. திருகலவியின் குறியீடை தூரம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பிச்சோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 மில்லிமீட்டர். மற்றும் வட்டக்கோலில் 100 பிரிவுகள். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எவ்வளோ? 100. அப்போ லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்? 1 மில்லிமீட்டர் / 100. போன கொஸ்டினில் போட்ட அதே மாதிரி தான். 0.01 மில்லிமீட்டர். ஆப்ஷன்லாம் மில்லிமீட்டரில் இருக்கா சென்டிமீட்டரில் இருக்கா? மில்லிமீட்டரில் தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க மதிப்பு. அப்போ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 42 × 0.01 மில்லிமீட்டர் என்ன வரும்? இங்கே அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? 42 0.42 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்குது, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ரெண்டுமே மில்லிமீட்டரில் இருக்குது. பிரிவுகள் உள்ளன. கம்பியின் விட்டம் டோட்டல் ரீடிங் கொடுத்துட்டாங்க. டோட்டல் ரீடிங் எவ்வளோ? எக்ஸ். ஓகேங்களா? x/50. டோட்டல் ரீடிங் என்ன வருது? x/50 மில்லிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. அப்போ இந்த டோட்டல் ரீடிங் என்ன பண்ணலாம்? கொஸ்டினில் எரர் பற்றி எங்கேயுமே பேசல. அப்போ டோட்டல் ரீடிங் என்ன பண்ணலாம்? மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு x/50 மில்லிமீட்டர். அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ வருது? 1 + 0.42 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு x/50 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே என்ன வரும்?
1.42 இன்ட்டு 50, 1.42 இன்ட்டு 50 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சார் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அல்லது 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14.2, 14.2 இன்ட்டு 5. இப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கிடைக்குது இந்த இடத்துல நான் எழுதிடுறேன். ஓகேங்களா? எக்ஸோட மதிப்பு என்னன்னு கிடைக்குது 14.2 இன்ட்டு 5, 14 இன்ட்டு 5 70ன்னு வரும். 2 5 10, அப்போ 71ன்னு வரும். என்னன்னு வரும்? 71ன்னு வரும். செக் பண்ணி பாருங்க. எக்ஸோட மதிப்பு 14.2 இன்ட்டு 5 71. எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க 71. ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 70 பக்கத்தில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைனல் கொஸ்டின் இதோட முடிச்சிக்கலாம் இந்த ஒரு செஷனை. ரீநீட் 2024. ஓகேங்களா? ரீநீட் 2024 கேட்ட ஒரு கொஸ்டின். பிழையற்ற ஒரு திருகலவியின் புரியடை தூரம், பிழை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, புரியடை தூரம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1 மில்லிமீட்டர். வட்டக்கோள் பிரிவுகள் வழக்கம் போல் என்ன தான் கொடுத்துருக்காங்க? அதே 100 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்? 1 மில்லிமீட்டர் பை 100 என்ன வரும்? 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு நமக்கு லீஸ்ட் கவுண்ட் கிடைக்கும். அடுத்து பிரிவுகள் தான். ஒரு மெல்லிய கம்பியின் விட்டத்தை அளவிடும் போது புரியடைக்கோளின் அளவீடு 1 மில்லிமீட்டர். அப்போ பிட்ச் ஸ்கேல் ரீடிங், புரியடைக்கோள் அளவீடு 1 மில்லிமீட்டர். மற்றும் குறிப்பு நிலையுடன் 63வது வட்டக்கோள் பிரிவு பொருந்துகிறது. குறிப்பு நிலையோட 63வது. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் என்னது? 63. எனக்கு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் தான் சார் வேணும் அப்படின்னா 63 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்போ 63 இன்ட்டு லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.01 மில்லிமீட்டர். அப்போ 0.63 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். என்ன கேட்பாங்க? ஃபைனல் ஆன்சர் தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல். ஓகேங்களா? என்னன்னு பார்ப்போம். கம்பியின் விட்டத்தை காண்க, விட்டம் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே எரர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? பிழை இல்லாத கண்டிஷனுங்கிறதுனால எரர் தேவையில்லை. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும் டோட்டல் ரீடிங்க்கு. டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு பிட்ச் ஸ்கேல் ரீடிங். ரெண்டுமே மில்லிமீட்டரில் தான் இருக்குது. ஆப்ஷன் சென்டிமீட்டரில் இருக்குது. ஆப்ஷன் எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ சென்டிமீட்டருக்கு மாற்றோம்னா இது எப்படி சென்டிமீட்டருக்கு மாற்றலாம்? 0.1 சென்டிமீட்டர். இது எப்படி சென்டிமீட்டருக்கு மாற்றலாம்? 0.063 சென்டிமீட்டர். என்ன பண்ணலாம்? 0.063 சென்டிமீட்டர். அப்போ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங், அவ்வளோதான் நமக்கு ஃபார்முலா. பிட்ச் ஸ்கேல் ரீடிங் வந்து 0.1 ப்ளஸ் 0.063 சென்டிமீட்டர். அப்போ என்ன வரும்? 0.163 சென்டிமீட்டர். என்ன வருது? 0.163 சென்டிமீட்டர். நாட் மீட்டர்லேயும் ஆப்ஷன் இருக்குது, சென்டிமீட்டர்லையும் இருக்குது. சென்டிமீட்டரில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டரில் நமக்கு சான்ஸ் இல்லை அது வரதுக்கு. ஏன்னா கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். 0.163 சென்டிமீட்டர் இந்த ஒரு கொஷனுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் வெர்னியர் கேலிப்பர் நம்ம போட்டோம் அப்படின்னா திருகலவையும் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுத்தையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி படிங்க. கம்பேர் பண்ணி படித்தாலே உங்களால் ஈஸியாக சம் சால்வ் பண்ண முடியும். சேம் இதே மாதிரி வேற ஒரு லெசனில் நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.